உயிர் கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். பொய் உற்சாகமாக பேசுவார். ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போகிறான்னு ஒரு பொய் சொல்லணும். அவன் நின்ட்டான். ஒரு பேர் அன்னைக்கே நான் சொல்லிவிட்டேன். இப்படி ஆதங்கத்துடன் ராமதாஸ் கூறுவது வேறு யாரையும் அல்ல, மகன் அன்புமணியைத்தான். புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழுவில் இருந்துதான் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே முட்டல் மோதல் நிலவுகிறது என நினைத்துக் கொண்டிருக்க அது நீண்ட காலமாக தொடர்வதாக போட்டு உடைத்தார் ராமதாஸ். முகுந்தன் விவகாரம் பற்றி பேசிய போது சொந்த தாய் மீதே பாட்டிலை வீசியவர் அன்புமணி என குற்றம் சாட்டினார் ராமதாஸ். முகுந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டு இருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்து பாட்டிலை தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேளை அவங்க மேலே படலை, செவத்துல பட்டுது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின் தன்னை கட்சியின் தலைவராக்க அன்புமணி கூறியதாகவும் அதற்கு சௌமியா 8 நாட்கள் கெடு வைத்ததாகவும் ஆதங்கத்தை கொட்டினார் ராமதாஸ். இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். தலைவரை மாற்றணும் 8 நாளில். இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது. கீகமணிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான தம்பின்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா அம்மா அனுப்பிச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அன்புமணியை அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என வெளிப்படையாக தெரிவித்தார் ராமதாஸ். நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்றது இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜிகே மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நாம் பார்த்துட்டோம், ஜிகே அவர் தலித் எழுமலை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை. அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணுறாங்க. மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணியும் சௌமியாவும் தனது காலை பிடித்து அழுததாக ராமதாஸ் பகிரங்கமாக கூறினார். இந்த கால அன்புமணி பிடிச்சினாள், இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா ஆமாம் அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க வெளியில் பாரத் மாதாக்கு ஜெய் அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியதாகவும் தனக்கே தெரியாமல் பாஜக கூட்டணி அமைந்ததாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி தொடர்வதுதான் அனைத்திற்கும் ஒரே தீர்வு என்றும் கூறினார் ராமதாஸ்.
பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி மீது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வைத்துள்ள அடுக்கடுக்கான பகீர் குற்றச்சாட்டுகளால் கட்சிக்குள் பெரும் பூகம்பம் வெடித்துள்ளது. ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் அன்புமணிக்கு ஆதரவாக மறுதரப்பும் ஆதரவு கரம் நீட்டி வரும் நிலையில் உட்கட்சி பூசல் மேலும் வலுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அன்புமணி விவகாரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாற்றி மாற்றி பேசுவதாக கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு தெரிவித்து வருகின்றனர். தைலாபுரத்தில் நடந்த சமூக ஊடக பேரவை கூட்டத்தில் அன்புமணியை முதல்வராக்க பாடுபடுங்கள் என ராமதாஸ் பேசியதாக கூறப்படும் நிலையில் தற்போது அன்புமணியை சரமாரியாக விமர்சிப்பது ஏன் என நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ராமதாஸின் திடீர் மனமாற்றத்திற்கு என்ன காரணம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே திடீர் திருப்பமாக பாமக இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ராமதாஸின் பேரன் முகுந்தன் அறிவித்துள்ளார். சொந்த காரணங்களுக்காக பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்துள்ள அவர், நிறுவனர் ராமதாஸ் தான் தனது குலதெய்வம் என குறிப்பிட்டுள்ளார். அன்புமணியை தங்களது எதிர்காலம் என குறிப்பிட்டுள்ள அவர் தான் தொடர்ந்து கட்சி பணியாற்ற உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எந்த முகுந்தனுக்கு பதவி கொடுத்ததற்காக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடந்த ஆண்டு முரண்பாடு ஏற்பட்டதாக கூறப்பட்டதோ அதே முகுந்தன் தற்போது பதவியிலிருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளது இவ்விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை சந்திக்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார். கட்சியின் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகளை 3 நாட்கள் சந்திக்க உள்ள அவர் சென்னை சோழிங்கநல்லூரில் இன்று முதல் இந்த சந்திப்பை நடத்த உள்ளார். இதில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இப்படியாக கட்சி நிர்வாகிகளை சந்திக்க அன்புமணி ஒருபுறம் திட்டமிட்டுள்ள நிலையில் மறுபுறம் பாமகவில் 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் உள்ளிட்ட 25 மாவட்ட செயலாளர்களை மாற்ற ராமதாஸ் கடிதம் தயார் செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் மற்றும் அண்மையில் தைலாபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் உள்ளிட்டோர் அந்த பட்டியலில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் நேற்று இரவு ஆலோசனை மேற்கொண்டார். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த